கையில் போட்டுங்க. இந்தாங்க. பேர் சொல்லுங்க. பழனிசாமி. அவர் நட்சத்திரம்? மிருக சீரிஷம். கோத்திரம் தெரியுமா? கார்க கோத்திரம். இந்தம்மா இதில் போட்டு. ಊರ್ಜಮಹಂತಿ ಅಮೃತಂ ಕೃತಂ ವೈಹ ಕೀಲಾಲಂ ಪರಿಶ್ರಮ ಶಿವಾಜ ಪುತ್ರೇನ ತರ್ಪೇದ ಮೇ ತೃಪ್ಯದ ತೃಪ್ಯದ ತೃಪ್ಯದ. ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ பண்ணிங்கோ. ಶ್ರುತಿ ಹವಾ ಮಧ್ಯಾದ ಮಯ ತಾಂ ಶಿಶಾಗೆ ದುಪಾಯ ಮೇ ಪ್ರಮಾಣ ವರ್ಧಮಾನ ದಾದ ಅತೆ ಜಮಾನ ಅವರಿಗೆ ಅಂಗೇಣ ಬಾನೋ ವರ್ಣೈಹ ಮೋದಿ ತುರುತು ಜಮಾನ ಆಯುಕ್ತ ಶ್ರೀ ಓಂ ತಾಂ ಗುಣಾನ್ ಬಾಬು ದೀಪೇ ಬಾಬು ಆದಿ ಅವತಾರ ಬಾಬು ರಾಜ ದೇವ ಬಾಬು ರಾಜಾ ಬಾಬು ಮಂಗಲ ಬಾಬುನಾನ್ ಬಾಬು ಚೇತ ಚಕ್ರಧಾರ ಬಾಬು மாம், காஃபி தானே கேட்டேன். வாட் இஸ் திஸ்? சாப்பாடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? சொல்ல சொல்ல கேட்காம காலையில சாப்பிடாமலே போயிட்ட. போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற. ஆபீஸ்க்கு போன் பண்ணா எப்ப பார்த்தாலும் அம்மா மீட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. இத பார், வேளை வேளைக்கு சாப்பிடாம அப்படி என்ன பெரிய வேலை? காலையில ஒரு கப் பால் மட்டும் சாப்பிடுற. கேட்டா டயட்டிங்னு சொல்ற. முதல்ல எந்திரி, கையெலம்பிட்டு சாப்பிடவா. இப்ப நீயே சாப்பிட வரியா இல்ல உன் வாயில திணிச்சிடுவேன். வாட்? ரஞ்சினி அம்மா, நீங்க சாப்பிடலன்னா அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க. நீங்க சின்ன பொண்ணு, உங்களால பசி தாங்க முடியும். அம்மாவுக்கு பிபி சுகர்லாம் இருக்கு. அவங்க டயத்துக்கு சாப்பிடலன்னா பிரச்சனை ஆயிடுமா? ஓகே அங்கிள், ஓகே. இப்ப என்ன, உங்க ரெண்டு பேருக்கும் நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? ஓகே, I'll eat. கொடுங்க. அம்மாடி புண்ணியவதி, நீ முதல்ல அந்த வேலையை பண்ணன்னா நான் நிம்மதியா இருப்பேன். இந்த காலத்து பசங்க டயட்டிங்னு சொல்லி உடம்ப கெடுத்துக்கிறாங்க. பழனி, நீ போய் தண்ணி கொண்டு வா. சரிம்மா. நீ சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாம எல்லாம் பக்காவா பண்ணு. நீ சொல்றதை நம்பலாமா? என்ன இப்படி கேட்குற? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு. இந்நேரம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பா. சரக்கு கரெக்டா வேலை செய்யும். பயங்கரமான சரக்கு. பெட்ரோல் மாதிரி இருக்கும். தொட்ட உடனே பத்திக்கும். நீ வேணா பாரு, 2 வாயில நட்டுக்குவா. என்ன சாப்பாடு மாம்? சாம்பார் அண்ட் ரைஸ். மாம், எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது ரைஸ் செய்யாதேன்னு? ரைஸ் இஸ் full of carbohydrate. I have to be fit, mom, fit. நீ ஃபிட்டா தான் இருப்ப. ஆனா இந்தியன் கிளைமேட்டுக்கு நீ சாதம் தான் சாப்பிடணும். எனர்ஜியா இருக்க வேண்டாம். Can't you make some chapatis for me? டேய், யாரோ பாத்துட்டாங்க, வாங்கடா. யாரா அது? சீக்கிரம். டேய் டேய் டேய், நில்லுடா. இந்த வாய் தர. One minute.
சாப்பிட விட Hello? மாட்டாங்களே. ஓகே தேங்க்யூ. வாங்கி அம்மா வேண்டாம், சாப்பிடாதீங்க. கீழே வைங்க, கீழே வைங்க. சாப்பிடாதீங்க, வச்சிருங்க வச்சிருங்க. ஏன் எதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? வாட்ஸ் தி மேட்டர்? அதுல விஷம் கலந்து இருக்கு. வாட் என்னது? ஆமாமா, அதுல விஷம் கலந்து இருக்கு. சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்க. அம்மா ப்ளீஸ் சாப்பிடாதீங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? விஷம் இருக்கா? நம்ம வீட்டு சாப்பாட்டுல எப்படி விஷம் இருக்கும்? நீ சாப்பிடுமா. இல்லம்மா, இந்த சாப்பாடுல கண்டிப்பா விஷம் இருக்குமா. யாரோ 3 பேர் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். இந்த சாப்பாடுல விஷம் இருக்கு. வாட் நான்சென்ஸ்? என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? என் பொண்ணுக்கு நானே என் கையால சமைச்சு எடுத்துட்டு வந்த சாப்பாடு இது. எப்படி இதுல விஷம் கலந்துருக்கோம்? நான் சொல்றத கேளுங்கம்மா, சத்தியமா இதுல விஷம் இருக்குமா. அங்கிள் ரிலாக்ஸ். என்னாச்சு உங்களுக்கு? ரஞ்சினி, நீயாவது என்ன நம்புடா. மாம், நீங்க தானே இன்னைக்கு சமைச்சீங்க? பின்ன யார் சமைச்சா? சமைச்ச சூடு கூட இன்னும் ஆறல. சமைச்சு முடிச்ச உடனே அப்படியே கொண்டு வந்திருக்கேன். வேற யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? ஈ காக்கா கூட வரல. நம்ம குக்கு? அவன் லீவு போட்டதுனால தானே நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் எப்படி அங்கிள் இந்த சாப்பாட்டுல விஷம் இருக்க முடியும்? கண்டிப்பா இதுல விஷம் கலந்து இருக்குமா. நான் சொல்றத கேளுங்கம்மா. என்னாச்சு அங்கிள் உங்களுக்கு? எனக்கு பசிக்குது. இது பாருங்க, நீங்க எதையோ பார்த்து பயந்துருக்கீங்க. இல்லம்மா, எனக்கு பசிக்குது. ஐயோ வேண்டாமா வேண்டாமா, இதுல விஷம் கலந்து இருக்குமா. சொன்னா கேளுங்கம்மா, சாப்பிடாதீங்கம்மா. ஏய், ஐயோ வெளியில போ. ஐயோ இல்லம்மா இல்லம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. சத்தியமா இதுல விஷம் கலந்து இருக்குமா. அங்கிள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா. மாம், நீ ஐயோ, சமைச்ச விஷம் சாப்பாட்டுல இருக்குமா? விஷம் இருக்க முடியுமா? சொன்னா இல்ல, அவர் ஏதோ கேளுங்க. உளறி. நீங்க சாப்பிடாதீங்க. அங்கிள் அங்கிள் வாட்ஸ் ராங்? என்ன பண்ணுது உங்களுக்கு? ஏன் Oh my god! Uncle! 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 என்னாச்சு? Uncle! What happened? Uncle! என்னாச்சு uncle? Uncle! பழனி, பழனி, பழனி. Uncle! ஐயோ, என்னாச்சு? Uncle! ரஞ்சினி, நீ உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அங்கிள் வாங்க, பாத்து வாங்க. வாங்க. சரிம்மா, நீங்க உள்ள போங்க. நான் அப்படியே நடந்து வீட்டுக்கு போயிடுறேன். இல்ல அங்கிள், நீங்க ஏன் கூட தங்குங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கீங்க. நீங்க என் வீட்ல தங்குங்க அங்கிள். வாங்க. உங்களுக்கு எதுக்குமா தொல்லை? தொல்லையா? நீங்க மட்டும் என்ன காப்பாத்தலன்னா என் உயிர் இப்ப இல்ல. நீங்க செத்து போயாவது என்ன பொழைக்க வைக்கணும்னு நினைச்சீங்களே. ஏன் அங்கிள், அப்படி நான் என்ன உங்களுக்கு செஞ்சேன்? என் உயிர் போகட்டுமா, அது தனி போடும்.
ஆனா நீங்க எல்லாம் தான் இந்த ஊருக்கு நல்லது, உங்க வீட்டுக்கு நல்லதும்மா. அந்த நிழல்ல நானும் என் குடும்பமும் பழச்சுக்க மாட்டேப்பா. அதனாலதான் அந்த விஷத்தை நான் சாப்பிட்டேன். உங்க உயிர் தான் முக்கியம். அம்மாவுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள பூந்து உங்க சாப்பாட்டுல விஷம் வச்சிடலான்னு பொறுக்கி பசங்க நினைச்சிருக்காங்கன்னா ஒண்ணு உங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அம்மா நீங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கை ஓங்க கூடாதுமா. நீங்க என்னைக்கு நல்லா இருக்கணுமா. என்ன மன்னிச்சிடு பழனிசாமி, உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டேன். என்னம்மா நீங்க உங்க வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவன்னா, இந்த விசுவாசம் கூட இல்லைன்னா நான் வாழற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லம்மா. வாங்க உள்ள போலாம். வாங்க. என்னப்பா எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அப்பா விட்டுட்டு போயிட்டாருன்னு பாக்குறீங்களா? தெரியும், நான் மறக்கல. இன்னைக்கு எனக்கும் உங்க அம்மாவுக்கும் கல்யாண நாள். என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் திரும்பி வந்துட்டான்னு நீ இந்த ஊருக்கே சொல்றப்ப நான் ஓடி போனதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நீயே உணரணும் சாரதா. அதைத்தான் நான் ஆசைப்படுறேன். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். ஆமா ரஞ்சனி. என்ன அங்கிள், ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டு தான் இருக்கேன். ம். உங்களை எல்லாம் பிரிஞ்சு எப்படி இருப்பேன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குமா. பொய் சொல்லாதீங்க, உங்க ஃபேமிலி பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. மறந்தாதானே நினைக்கிறதுக்கு. அப்படி போடுங்க. ஆனா ஒண்ணுமா, இன்னைக்கு ஊருக்கு போக போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஆ, எதுல போறீங்க அங்கிள்? ட்ரெயினா பஸ்ஸா? ட்ரெயின்ல தான். இத பாரு, எல்லாம் ரெடி. இப்படியே கிளம்ப வேண்டியதுதான். டூ பேட் அங்கிள். ஐம் சாரி அங்கிள். உங்களை கொஞ்சம் படுத்தலாம் தான் நான் வந்தேன். ஆனா நீங்க என்னடா பேக் பண்ணிட்டு இப்போ ஊர் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கீங்க. என்னம்மா நீ வர்றது எனக்கு படுத்தல. நானே உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்து சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். அது இல்ல அங்கிள். ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பா அங்க உட்காந்துக்கிட்டு தலையை பிச்சிட்டு இருக்காரு. உங்ககிட்ட பேசி ஒரு சொல்யூஷன் தேடலான்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன ரஞ்சனி? 2946 டிரைவரோட வைஃபுக்கு திடீர்னு பிரசவ வலியா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. இன்னைக்கு பார்த்து ஒரு ஸ்கூல் டூர் புக் ஆயிருக்கு. ஆமா தெரியுமே, ஒன் டே லோக்கல் டூர் தானே. ஒன் டே தான், ஆனா இப்ப டிரைவர் இல்ல. எல்லா டிரைவர்ஸும் எங்கேஜ் ஆயிருக்காங்க அங்கிள். இப்ப திடீர்னு டிரைவர் வைஃபுக்கு பிரசவ வலி, டூர் பஸ் வராதுன்னு சொன்னா ஸ்கூல் பசங்க எல்லாம் அப்செட் ஆயிடுவாங்க அங்கிள். வெளி கம்பெனி ஆளுங்க யாரையாவது நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? வேண்டாம் அங்கிள், அப்பாக்கு அது ஒத்து வராது. இன்ஃபேக்ட் எனக்கும் அதுல உடன்பாடு இல்ல. பசங்களை ஏத்திக்கிட்டு போறதுல கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். பொறுப்பா நம்ம ஆளுங்க செய்யறது தான் எப்பவுமே சேஃப். எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் நீங்க உங்க ட்ரிப்பை தள்ளி போட்டுட்டு இந்த ட்ரிப்க்கு போயிட்டு வரீங்களா அங்கிள்? என்னடா இவ்ளோ வருஷம் கழிச்சு இப்பதான் முதல் தடவையா ஊருக்கு கிளம்புறேன், இப்போ போய் இவ இப்படி கேக்குறாளேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அங்கிள். சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. நீ சொல்லி கேட்காம இருப்பனா? இத பார், ஊருக்கு போலான்னு கிளம்புனேன், அப்ப கூட வேற ட்ரெஸ் போடாம யூனிஃபார்ம்லயே இருக்கேன் பார். இத நீ நானும் டிசைட் பண்றது இல்லம்மா, ஆண்டவன் டிசைட் பண்றான். தப்பா நினைச்சுக்காதீங்க அங்கிள்.
லாஸ்ட் மினிட்ல பஸ் வராதுன்னு சொன்னா ஸ்கூல் பசங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ரஞ்சினி, நான் என் வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப வருஷம் ஆச்சும்மா. நாடு முழுக்க நாயா சுத்திருக்கேன். எத்தனையோ நாள் ஒருவேளை சோறு கூட இல்லாம தெருக்குழாயில தண்ணி குடிச்சு படுத்திருக்கேன். நான் 3 வேளை ஒழுங்கா சாப்பிட்றதே உங்க அப்பா எனக்கு வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் தான். நான் இங்க வேலைக்கு சேர்ந்த 10 வருஷமா உங்க உப்பத்துன்னு இருக்கேன். மனசறிஞ்சு உங்களுக்கு ஒரு துரோகமும் பண்ணதில்லை. ஏண்டா பழனிச்சாமி வீட்டை விட்டு வந்தியே, இது வரைக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிலைமை என்னாச்சுன்னு பாத்தியா அப்படின்னு உங்க அப்பா கேட்டதே இல்லைம்மா. ஆனா மாசம் ஒரு தடவையாவது வீட்டுக்கு பணம் அனுப்புறியா அப்படின்னு கேட்காம இருந்ததில்ல. நானே கேட்கலான்னு இருந்தேன் அங்கிள். மாசம் மாசம் நீங்க சம்பாதிக்கிறீங்கல்ல, ஏன் வீட்டுக்கு மட்டும் பணம் அனுப்புறதே இல்ல? சேர்த்து வச்சிருக்கம்மா. என்னைக்கு போறணும் அன்னைக்கு நேர்ல கொண்டு போய் கொடுக்கணும்னு தான் சேர்த்து வச்சிருக்கேன். ஓ மை காட், மனசுல இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு எப்படி அங்கிள் உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்காம இவ்ளோ வருஷம் உங்களால இருக்க முடிஞ்சது? விதிடா, வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. பொண்டாட்டி என்ன புரிஞ்சுக்கல, பசங்களையும் என் கூட சேர விடல. இப்படிதான் இருக்கணும்னு எழுதியிருக்கும் போது யாரால மாத்த முடியும்? சாரி அங்கிள், தேவையில்லாம ஏதேதோ பேசி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். சே 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 சே, என் முதலாளி அம்மா என்னை மதிச்சு என்னை பத்தி கேட்டதே பெரிய விஷயம். முதலாளி அம்மான்னு சொல்லக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அங்கிள் உங்களுக்கு? ஓகே மேடம். அது ஊருக்கு. இங்கே நான் எப்பவுமே உங்களுக்கு ரஞ்சினி தான்.